இது என்ன வம்பாய் போயிற்று? உன் புத்திரன் தர்மன் என்னை அனுப்பி வைத்தான், நானும் வந்தேன். அப்படி என்றால் இந்த பிரச்சனைக்கு தீர்வுதான் என்ன? நாளை முடிந்தவரை துரியோதனனிடம் மன்றாடி பார்க்கிறேன். அதன் பிறகே முடிவு தெரியும். ஒருவேளை யுத்தம் மூண்டால்? யுத்தமா? அதற்கு முன்பு யோசிக்க வேண்டிய விஷயங்கள் அநேகம் உள்ளன விதுரரே. யுத்தம் மூண்டால் தாங்கள் யார் பக்கம்? கௌரவர்கள் பக்கமா இல்லை பாண்டவர்கள் பக்கமா? சந்தேகத்திற்கே இடமில்லாமல் நான் கௌரவர்கள் பக்கம்தான். விதுரா, அநீதியின் பக்கம் நின்று நீ போரிடப் போகிறாயா? இத்தனை நாள் நீ பாண்டவர்களுக்காக பரிந்து பேசியது, அவர்கள் உயிர் காக்க போராடியது, என்னை உன் இல்லத்திலே தங்க வைத்தது, பணிவிடை செய்தது, அனைத்தும் பொய்யா? இல்லை அண்ணி, என் அன்பு என்றும் பாண்டவர்களிடத்திலே குவிந்திருக்கும். ஆனால் யுத்தம் என்று வந்துவிட்டால் நான் கௌரவர்களுக்காக போரிடுவேன். விதுரா, இது என்ன முரண்பாடு? மான் மீது எனக்கு மகத்தான பிரியமுண்டு. பசி வந்தால் அதை அடித்து பசி ஆறுவேன் என்பது போல் உள்ளது உனது கூற்று விதுரா. முரண்பாடுகள் நிறைந்தது சத்திரிய தர்மம். உண்மையான சத்திரியனுக்கு பந்த பாசங்கள் இல்லை. பசி என்று வந்தால் மானை இரையெடுப்பதைத் தவிர வேறு வழி இல்லை. அப்படி என்றால் பாண்டவர்கள் மீது நீ கொண்ட பாசம் எல்லாம் வெளி வேடம்தானா? சிற்றப்பனாக இப்போதும் பாண்டவர்களிடத்தில் நான் பேரன்பு கொண்டிருக்கிறேன். ஆனால் அத்தினாபுரத்தின் மகா மந்திரியாக நான் கௌரவர்களுக்காகத்தான் போரிடுவேன். விதுரா, உன்னிடம் இப்படி ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கவில்லை. உனக்கு என் புத்திரர்களை விட இந்த மந்திரி பதவிதான் பெரிதாக போய்விட்டதல்லவா? இல்லை அண்ணி, பாண்டவர்களுக்கு உதவ முடியாமல் என் கரங்களை கட்டி போட்டது உங்கள் கணவர்தான். என்ன கூறுகிறாய் விதுரா? ஆம், எந்த சூழ்நிலையிலும் அத்தினாபுரத்தை காத்து நிற்க வேண்டும் என்ற கட்டளையிட்டிருக்கிறார் என் அண்ணன் பாண்டு மகாராஜா. அத்தினாபுர சாம்ராஜ்யத்தை வழிநடத்தும் பொறுப்பு உனக்கு இருக்கிறது. என்னதான் திருதராஷ்டிரர் மூர்க்க குணம் படைத்தவராக இருந்தாலும் அவர் நம் சகோதரர், பார்வையற்றவர். அவருக்கு பக்கபலமாக இருந்து அவரை நல்வழிப்படுத்த உன்னால் மட்டுமே முடியும். அண்ணா, உங்கள் உத்தரவுப்படியே நடக்கிறேன். விதிவசத்தால் இன்று அத்தினாபுரம் கௌரவர்களுக்கு சொந்தமாகிவிட்டது. பாண்டவர்கள் அத்தினாபுரத்தின் மீது போர் தொடுத்தால் அதை எதிர்த்து நிற்கும் முதல் ஆளாக இந்த விதுரன் இருப்பான். விதுரரே, நீரே உண்மையான சத்திரியர். விதுரரே, உம்மிடம் உள்ள விஷ்ணு தனுசு அது இந்த உலகையே அழிக்கும் ஆற்றல் பெற்றது. அத்தை, அது ஒன்று போதும். உன் புத்திரர்கள் யுத்த களத்தில் காணாமல் போவார்கள். கிருஷ்ணா, உண்மையை கூறினேன். விதுரன் போர்க்களத்தில் வில் ஏந்தாமல் இருக்க வழியே இல்லையா கிருஷ்ணா? வில் விதுரர் வசம் இருந்தால் நிச்சயம் ஏந்துவார்.
கிருஷ்ணா, உன் வருகையின் நோக்கத்தை இந்த அவையில் தெரிவிக்கலாம். அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்திக்கு பாண்டவர்களின் தூதுவனான கிருஷ்ணன் பணிகிறேன். நான் வந்த நோக்கத்தை தாங்கள் அறிவீர்கள் என்று நினைக்கிறேன். நீ வந்த நோக்கம் 1000 இருக்கும். அதை எப்படி நாங்கள் அறிவோம்? வாய் திறந்து கூறினால்தானே தெரியும். பாண்டவர்களின் பொருட்டு நான் சமாதான தூதுவனாக வந்திருக்கிறேன். சமாதானமா? இங்கு என்ன சண்டையா நடக்கிறது? இப்பொழுது சண்டை நடக்கவில்லைதான். இதேபோல் எப்பொழுதும் சண்டை நடக்க கூடாது என்பதற்காகத்தான் கிருஷ்ணன் வந்திருக்கிறான். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் துரியோதனா. அத்தினாபுர அவையிலே அரசரும் ஆன்றோரும் சான்றோரும் இருக்க சிறுவனான நீ எதற்கு முந்திக் கொண்டு பதில் கூறுகிறாய்? இது முறையல்ல. அவையின் மாண்பறிந்து அவையடக்கத்தோடு உரையாடுவதே நல்லது துரியோதனா. தூதுவனாக வந்திருப்பது சிறுவனுக்கும் சிறுவன் என்பதால் அந்த சிறுவனுக்கு இந்த சிறுவன் பதிலளிப்பதே பொருத்தமானதாகும். மேலும் பாண்டவர்களின் ராஜ்யத்தை சூதில் வென்றது இந்த சிறுவன்தான். இதை மறுக்கும் உரிமையும் இந்த சிறுவனுக்கு உண்டு. துரியோதனா, நீ அதர்மம் என்ற ஆயுதத்தை கையிலேந்தி நிற்கிறாய். அந்த ஆயுதம் உன்னையே அழித்துவிடும். பாண்டவர்களின் ராஜ்யத்தை திருப்பிக் கொடுத்து விடுவதே உனக்கு நல்லது. கிருஷ்ணா, உனது அறிவுரைக்கு மிக்க நன்றி. ஆனால் உனது அறிவுரை எங்களுக்கு தேவையில்லை என்பதை நீ புரிந்து கொள்ளாமல் கூறுகின்றாயே என்பதுதான் வருத்தமாக இருக்கிறது. துரியோதனா, பேராசையின் மறு உருவாக நிற்கிறாய் நீ. ஆனால் பொறுமையின் திருவுருவம் தர்மன். யுத்தம் மூளக்கூடாது என்ற காரணத்திற்காக அவன் தன் ராஜ்யத்தையும் உனக்காக விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறான். பாண்டவர்கள் சண்டையை விரும்பவில்லை. எங்கள் ராஜ்யத்தை எங்களுக்கே விட்டுக் கொடுப்பதா? நல்ல நகைச்சுவையாக உள்ளது. கிடைக்காத ஒன்றை விட்டுக் கொடுத்துதானே ஆக வேண்டும். மேலும் விட்டுக் கொடுத்த பிறகு தூது எதற்கு? அந்த தூதை சுமந்து வர நீ எதற்கு? மனைவியை அடகு வைத்தவன் அந்த மானங்கெட்டவன். அவனுக்கு நாடெதற்கு, நகரெதற்கு, வாழ்வதற்கு, தூதெதற்கு? ஐயோ, நோக வைக்கும் கேள்வி. ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி. நடந்ததை மறந்து விடுவது நம் அனைவருக்கும் நல்லது. சத்தியத்தை நினையுங்கள், தத்துவத்தை உணருங்கள், பாண்டவர்களை வாழ விடுங்கள். வாழட்டுமே, பாண்டவர்கள் நன்றாக வாழட்டுமே. வனத்திலோ குகையிலோ மலையிலோ நன்றாக வாழட்டுமே. யார் வேண்டாம் என்றது? குதர்க்கமான பேச்சு இது துரியோதனா. பாண்டவர்களின் ராஜ்யத்தை அவர்களிடமே கொடுத்துவிடு. அதுதான் உனக்கு நல்லது, உன்னை பெற்றவருக்கு நல்லது, உன்னை சுமந்த இந்த அத்தினாபுரத்துக்கும் நல்லது. எங்களுக்கு எது நல்லதென்று எங்களுக்கு தெரியும். அதை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். இப்படி நீ மூர்க்கத்தனமாக பேசுவது உனக்கு முறையல்ல. பாண்டவர்கள் உன்னைப் போல் ராஜகுமாரர்கள். இந்த ராஜ்யத்தை ஆளும் உரிமை அவர்களுக்கும் உள்ளது. உள்ளது என்று கூறாதே, இருந்தது என்று கூறு. அதுதான் சரி. அது கடந்த காலம்.
அதை மறந்து விடுவதுதான் பாண்டவர்களுக்கு நல்லது கிருஷ்ணா. தோற்றதை கேட்பது சத்திரியனுக்கு அழகல்ல. ஒருவேளை மண்டியிட்டு கேட்டால் என் நண்பன் மனம் மாற வாய்ப்புள்ளது. அதை விடுத்து தூது என்ற பெயரில் எச்சரிக்கை விடுவது நல்லதல்ல. சரியாக சொன்னாய் நண்பா. கிருஷ்ணா, வேறு ஏதாவது இருந்தால் சொல். பாண்டவர்கள் என் சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள் என்ற நம்பிக்கையில் நான் உன்னிடம் கோருகிறேன். பாண்டவர்கள் 5 வாழ 5 கிராமங்களையாவது கொடு. வேறு ஏதாவது இருந்தால் கேள் கிருஷ்ணா. துரியோதனா, பாண்டவர்களின் தந்தை பாண்டு ஆண்ட பூமி இது. இந்த நிலத்திலே பாண்டவர்கள் வாழ்வதற்கு 5 கிராமங்களையாவது கொடு என்று கிருஷ்ணன் கேட்கிறான். அதை கூட தர மறுக்கிறாயே, நீ மனிதன்தானா? இந்த துரியோதனன் மனிதன் இல்லை என்றால் வேறு யார்? உங்கள் பேரன் யார் என்பதை நீங்களாவது கூறுங்களேன் தாத்தா. நீங்கள் நினைக்கும் மனிதனாக நான் வாழ விரும்பவில்லை. உன் கூற்றுக்கு என்ன பொருள் துரியோதனா? இன்னுமா உனக்கு விளங்கவில்லை? நான் விளங்கிக் கொள்வது என்பது வேறு, நீ உரைப்பது என்பது வேறு. அமைதியாக அவையிலே வீற்றிருக்கும் மன்னர் சார்பாக இளவரசனாக நீ கூறுவதை அத்தினாபுரத்தின் முடிவாக நான் ஏற்றுக்கொள்வேன். அதுதான் முறை. கிருஷ்ணா, வீதியில் செல்லும் யாசகனுக்கு தானம் கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர பாண்டவர்களுக்கு ஒரு துரும்பை கூட கொடுக்க மாட்டான் இந்த துரியோதனன். அத்தினாபுரத்தின் அரசே, ஆன்றோரே, சான்றோரே, பாண்டவர்களின் தூதுவனாக இந்த கிருஷ்ணன் துரியோதனனிடத்தில் இறுதியாக கேட்கின்றேன். துரியோதனா, பாண்டவர்கள் 5 வாழ 5 வீடுகளையாவது கொடு. பாண்டவர்களின் தூதுவனாக கிருஷ்ணன். கிருஷ்ணா, அத்தினாபுரத்தின் இளவரசனான துரியோதனன் கூறுகிறேன், கேட்டுக்கொள். பாண்டவர்களுக்கு 5 வீடுகள் அல்ல, ஊசி முனை இடத்தை கூட தர முடியாது. இது என் முடிவு, மன்னரின் முடிவு, அத்தினாபுரத்தின் முடிவு. இதை எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், அது உன் முடிவு. துரியோதனா, உன் பேச்சு எனக்கு வியப்பளிக்கவில்லை. சரி, நடப்பது நடக்கட்டும். இங்கு இந்த அவையினில் துரியோதனன் மீதும் அரசர் மீதும் அத்தினாபுரத்தின் மீதும் பற்றும் பாசமும் உள்ளவர்கள் இருந்தால் நல்லது எது என்பதை எடுத்துரைக்கலாம். நல்லது எது என்பதை எடுத்துரைக்க இந்த அவையில் நிறைய பேர் இருக்கிறார்கள் கிருஷ்ணா. ஆனால் அதை கேட்கத்தான் இங்கு ஆளில்லை. பிள்ளை ஊதாரி என்பதால் பெற்ற தாய் அறிவுரை கூறுவதை நிறுத்திவிடுவது நியாயமா விதுரரே? அது பெரும் தவறல்லவா? அந்த பெரும் தவறை தாங்கள் செய்யலாமா? மன்னர் எடுக்கும் முடிவின் சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து எச்சரிக்க வேண்டியது
மகாமந்திரியின் கடமையல்லவா? அந்த கடமையிலிருந்து மதியூக மந்திரி என்று பெயரெடுத்த தாங்கள் தவறலாமா? துரியோதனா, உன்னுடைய முடிவு அநீதி. உன்னை நான் இறுதியாக எச்சரிக்கிறேன். பாண்டவர்கள் ராஜ்யத்தை கொடுத்துவிட, இல்லையேல் பங்காளியின் ராஜ்யத்தை அபகரித்த பாவம் உன்னை 7 ஜென்மமும் பின்தொடரும். பாண்டவர்களின் சபதமும் பத்தினி பெண் பாஞ்சாலியின் சபதமும் நிறைவேற நீ வழி தேடிவிடாதே. அது உன்னை படுகுழியில் தள்ளிவிடும். பிறகு குருவம்சத்தின் அழிவிற்கு நீயே காரணமாவாய். விதுரரே, நீர் பேசாதீர். இந்த அவையில் பேசும் அருகதை உமக்கு இல்லை. துரியோதனா, என்ன? எனது சத்துருவின் தூதுவனான இந்த கிருஷ்ணனை அழைத்துச் சென்று உமது இல்லத்தில் விருந்து படைத்தீரே. நீர் இட்ட உணவு எனது தந்தை உமக்கு இட்ட பிச்சை அல்ல. எனக்கு யாரும் பிச்சையிடவில்லை. என் உழைப்பால், என் கஷ்டத்தால் உருவான இல்லம் அது. என் தோட்டத்தில் விளையும் காயும் கனியும் நான் உண்ணும் உணவும் என் கஷ்டத்தால், என் உழைப்பால் உருவானது. என் இல்லத்தில் எவரையும் தங்க வைக்கும் உரிமை எனக்குள்ளது. அதை கேட்கும் உரிமை உனக்கு கிடையாது. உன்னை போல் நீசனிட்ட உணவை உண்ணும் பாவி அல்ல நான். விதுரா! இது நாள் வரை பொறுத்து வந்தேன். ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் விஷத்தை என் மீது கக்கிக் கொண்டிருக்கிறாய். நான் என் பொறுமையை இழந்தால் உனது நிலை என்ன என்பதை புரியாமல் பிதற்றுகிறாய். துரியோதனா, யாரிடம் பேசுகிறோம் என்ற சுயநினைவோடுதான் பேசுகிறாயா? விதுரர் இந்த நாட்டின் மகாமந்திரி. அதைவிட அவர் உன் தந்தையின் அன்புக்குரிய தம்பி, உன் சித்தப்பா. அரசரையும் அரச குமாரனையும் இகழ்ந்து பேசுவதையே வழக்கமாக கொண்டிருக்கும் இவரா என்னுடைய சித்தப்பா? இல்லை. இவரா என் தந்தையின் தம்பி? இல்லை. அத்தினாபுரத்தின் ரத்தினமான இந்த துரியோதனுக்கு என்றுமே எதிரான நிலையை கொண்டு வரும் இவரா என்னுடைய சித்தப்பா? இல்லை. இவர் தாசையின் மகன், வேசிக்கு பிறந்தவன். ஐயோ 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 ஐயோ! என்னை ஈன்றவளே, தாயே, எங்கிருக்கிறாய்? எங்கிருக்கிறாய்? ஐயோ! ஈட்டியால் என் நெஞ்சை துளைத்திருந்தாலும் அதை பற்றி நான் கவலை கொள்ளேன். என் தாயை பழித்து விட்டான் இந்த நீசன். அடே துரியோதனா, உன்னை என்ன செய்கிறேன் பார். என்ன செய்வாய்? தாசிக்கு பிறந்தவனான உன்னால் இந்த மாவீரனை என்னடா செய்ய முடியும்? துரியோதனா, என்ன இப்படி அலட்சியமாக விதுரரை பேசிவிட்டாய்? அவரை அத்தினாபுரத்தின் வெறும் மதியூக மந்திரி என்று மட்டும் எடை போட்டு விட்டாயா? அவர் நானிலம் போற்றும் மாவீரர். அவர் பரசுராமரிடமிருந்து வரமாக பெற்ற விஷ்ணு தனுசை யாருக்காக உபயோகப்படுத்தப் போகிறார்? உங்களுக்காக. அர்ஜுனனின் காண்டீபத்தை விட 100 மடங்கு வலிமையானது அது. அதிலிருந்து புறப்படும் அம்புகள் பல்லாயிரக்கணக்கில் பெருகி உன் எதிரிகளை அழிக்க வல்லது. உங்களுக்காக அந்த விஷ்ணு தனுசை உபயோகப்படுத்த இருக்கும் இந்த விதுரரையா இப்படி பேசிவிட்டாய்? சரி, போகட்டும். விதுரரை இழுந்து பேசியதோடு நீ நிறுத்தியிருக்கலாம்.
அவரை பெற்ற தாயையும் நீ கேவலமாக பேசிவிட்டாயே. சுயமரியாதை உள்ளவன் தன்னை பற்றி தரக்குறைவாக பேசினாலே பேசியவன் நாவை வெட்டி விடுவான். விதுரர் உன் சித்தப்பாதான். இருந்தும் தாயை பற்றி பேசினால் சும்மா விடுவாரா விதுரர்? கிருஷ்ணா, சரியான நேரத்தில் நினைவூட்டி விட்டாய். சரியான நேரத்தில் நினைவூட்டி விட்டாய். தாசியின் மகன், தாசியின் மகன் என்று எதற்கெடுத்தாலும் தொட்டதற்கெல்லாம் தூற்றுகிறான் இந்த நீசன். அடே மூர்கனே துரியோதனா, என்னுடைய விஷ்ணு தனுசு உனக்கு பயன்படாமல் போகட்டும். இந்த அத்தினாபுரத்தில் யுத்தம் மூளப்போவது சத்தியம். மூடனே துரியோதனா, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் மூண்டால் உன் பக்கம் நின்று யுத்தம் புரிய வேண்டும் என்று நான் சங்கல்பம் பூண்டிருந்தேன். ஆனால் அந்த சங்கல்பத்தை இப்போது நான் துறக்கிறேன். இந்த தாசியின் மகன் யாருக்காகவும் போர்க்களம் புக மாட்டான். அத்தினாபுரத்தை எதிர்த்தும் போரிட மாட்டான். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். போர் மூளும் இவ்வேளையில் இப்போது பார்த்தா உனக்கு இத்தனை பெரும் சேதம் விளைய வேண்டும்? ஐயோ, பாவம் நீ துரியோதனா. துரியோதனா, கிருஷ்ணனிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே உனக்கு பலமுறை கூறியுள்ளேன். அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு இத்தனை சுலபமாக அவன் வெறித்த வலையில் விழுவாய் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மாமா, நமக்கு இப்பெரும் இழப்பை திட்டமிட்டு ஏற்படுத்திய கிருஷ்ணனை உடனடியாக அவமானப்படுத்த வேண்டும். அவ்வளவுதானே? அமர்ந்து கொள்.
கிருஷ்ணா, கோவிந்தா, பரந்தாமா, கோபாலா, உன்னை நினைக்காத நாளில்லை. உள்ளத்தால் உன்னையை பற்றி கிடந்த இந்த பிறவிக்குருடனுக்கும் காட்சி தந்தாயே. உன் கருணையே கருணை, உன் கருணையே கருணை. கிருஷ்ணா. திருதராஷ்டிரா, வேண்டிய வரத்தை கேள். கிருஷ்ணா, ஒரு கணம் ஒளி இழந்த என் கண்களுக்கு ஒளி கொடுத்து உன்னை தரிசிக்கும் பாக்கியத்தை கொடுத்தாயே. இதைவிட வேறு என்ன வரம் வேண்டும்? இப்போது நீ பெற்ற இந்த பார்வை இனிமேல் உனக்கு நீடித்து நிலைத்து ஓங்கும். வேண்டாம் கிருஷ்ணா, வேண்டாம். உன்னை பார்த்த இந்த கண்களால் நான் வேறு எதையும் பார்க்க விரும்பவில்லை. கிருஷ்ணா, நீ தந்த வரத்தை நிராகரிப்பதாக நினைக்க கூடாது. உலகத்திலேயே உயர்ந்ததை கண்டுவிட்ட கண்கள் இனி எதை கண்டும் பயனில்லை. அப்படியே ஆகட்டும்.
துரியோதனா, இறுதியிலும் இறுதியாக உன்னை எச்சரிக்கிறேன். உன் அழிவை நீயே தேடிக்கொள்கிறாய். பாண்டவர்களின் ராஜ்ஜியத்தை நீ தர மறுத்தால் யுத்தம் வெடிக்கும். அப்போது இந்த உலகே உனக்கு ஆதரவாக திரண்டு வந்தாலும் உன்னை காப்பாற்ற யாராலும் முடியாது. அத்தினாபுரத்தின் அரசரே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, பாண்டவர்களின் தூதுவனாக வந்திருக்கும் கிருஷ்ணன் இதோ இக்கணம் பாண்டவர்களின் சார்பாக யுத்த பிரகடனம் செய்கிறேன். பாண்டவர்கள் அத்தினாபுரத்தின் மீது போர் தொடுப்பார்கள். இது சர்வ நிச்சயம். யுத்தத்தை இரு கரம் நீட்டி வரவேற்கிறேன். சரியாக சொன்னாய் நண்பா. கிருஷ்ணா, அவையில் என்ன நடந்தது? அவர் ஏன் இத்தனை துன்பத்தோடு தனித்து நிற்கிறார்? கிருஷ்ணா, அவையில் அப்படி என்னதான் நடந்தது? கிருஷ்ணா, உன் மௌனம் எங்களை நடுங்க வைக்கிறது. அவையில் நடந்ததை கூறு. வழக்கம் போல் விதுரனை தாசியின் மகன் என்று இகழ்ந்தான் துரியோதனன். இன்னும் எத்தனை காலம்தான் என் சுவாமி இந்த பழி சொல்லை தாங்குவது? கவலை கொள்ளாதே அத்தை. இன்று அதற்கு ஒரு முடிவு கட்டிவிட்டேன். என்ன கூறுகிறாய் கிருஷ்ணா? சரியான நேரத்தில் விதுரருக்கு நினைவூட்டினேன். அவரது விஷ்ணு தனுசு யாருக்கும் பயன்படாது என்று அவர் அதை உடைத்தெறிந்து விட்டார். கிருஷ்ணா, விதுரனிடமிருந்து என் புத்திரர்களை எப்படி காப்பாற்றுவது என்று துடித்துக் கொண்டிருந்தேன். நீ காப்பாற்றி விட்டாய். நான் காப்பாற்றவில்லை, காப்பாற்றியது அந்த துரியோதனன். நன்றி சொல்வதாக இருந்தால் நீங்கள் துரியோதனனுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். கிருஷ்ணா, அதர்மத்தின் பக்கம் நின்று என் கணவர் போர் புரிவதை நான் விரும்பவில்லை. அவர் பாண்டவர்களுக்கு எதிராக விஷ்ணு தனுசை ஏந்தினால் அவர் கடைபிடித்து வரும் தர்மத்தின் நிலை என்னாகுமோ என்று கலங்கி போயிருந்தேன். அதை தடுத்து விட்டீர். கிருஷ்ணா, இப்போதுதான் என் மனம் நிம்மதி அடைந்தது.
உண்மைதான் சுலபா. இப்போதுதான் விதுரரின் மனமும் அமைதியடைந்துள்ளது. மனம் பாண்டவரிடத்திலும் உடல் கௌரவரிடத்திலும் கிடந்து அல்லாடியது. அதற்கு இன்றுதான் விடுதலை கிடைத்தது. நான் சொன்னது சரிதானே விதுரரே? கிருஷ்ணா, பாண்டவர்களின் கோரிக்கைக்கு துரியோதனன் செவி சாய்த்தானா? அழிவை விரும்பும் அவன் எப்படி செவிசாய்ப்பான்? எனில் யுத்தம் மூழ்வது உறுதியா? சர்வ நிச்சயமாக என்கிறான் துரியோதனன். அப்படி யுத்தம் மூண்டால் யார் வெல்வார்கள்? இது என்ன கேள்வி? பலசாலிகள் தான் வெல்வார்கள். பீஷ்மர், துரோணர், கிருபர் என வீரபுருஷர்கள் கௌரவர்கள் பக்கம் இருக்க என் புத்திரர்கள் நிலைதான் என்ன? பல நேரங்களில் உடல் வலிமையை விட மன வலிமையே வெற்றி பெறுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம்.